அடெட்சூரினால் என் ஒன்பத்து மைதில் ஒரு சாதாரண ஃபின்னிஷ் விவசாயி உலகின் மிக ஆபத்தான துப்பாக்கி வீரனானான். சிமோ ஹைஹா வெறும் 100 நாட்களில் 500க்கும் மேற்பட்ட சோவியத் வீரர்களை கொன்றான். குளிர் யுத்தத்தின் போது -40 குளிரில் எந்த ஸ்கோப்பும் இல்லாமல் அவன் வேட்டையாடினான். அவன் வாயில் பனியை திணித்து கொண்டு மூச்சு நாவி தெரியாமல் மறைந்திருந்தான். சோவியத் படை அவனை வெள்ளை மரணம் என்று அழைத்தது. அவர்கள் அவன் தலைக்கு பரிசு வைத்தனர். எதிர் துப்பாக்கி வீரர்களை அனுப்பினர். பீரங்கி தாக்குதல்கள் நடத்தினர். ஒரு நாள் வெடிகுண்டு தோட்டா அவன் முகத்தில் பாய்ந்தது. அவன் உயிர் பிழைத்தான். யுத்தம் முடிந்த பின் அவன் மீண்டும் தன் பண்ணைக்கு திரும்பினான், எதுவும் நடக்காதது போல. ஒரு சாதாரண மனிதன் எப்படி இவ்வளவு கொடூரமான கொலையாளியானான்?